அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு ஆத்திச்சூடியில் ஔவை சொல்லுகின்றார். அதாவது யாசகம் கேட்பது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு பிறரிடம் போய் கேட்பது என்பது இழிவானதுங்கிறார். எங்கிட்ட ஒரு விஷயம் நம்ம கேட்கக்கூடாதா என்றால், மக்கள்கிட்ட கேட்கலாம், பரஸ்பரம் உதவியாக வாழ வேண்டும். ஆனால் நீ எதையுமே கொடுக்காம மற்றவங்கள்ட்ட வெறுமனே வாங்கி வாங்கி நீ வாழறன்னா அது அசிங்கம் சொல்கிற. கொடுக்கல் வாங்கல் தான் உலகம் என்பதே. என்னிடம் இருக்கின்ற ஒரு விஷயத்தை, சேவையோ பொருளையோ கொடுத்து அதற்கு ஈடாக பொருள் வாங்கி வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை. ஆனால் யாசகம் என்பது எதையும் கொடுக்காமல் வெறும் உதவியை மட்டும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வது என்பது இகழ்ச்சி என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்கிற அதே ஔவை தான் அடுத்த வரியில் ஐயம் இட்டு உண் என்று சொல்கின்றார். யார் பிச்சை கேட்குறாங்களோ பிச்சை கேட்பவர்களுக்கு உணவளித்து விட்டு அதன் பிறகு நீ சாப்பிட வேண்டும் சொல்கின்றார். இது ரெண்டும் பார்த்தா முரண் மாதிரி தெரியும். மற்றவர்கள் போய் கேட்காத, கேட்கறது ரொம்ப இழிவானது, கேட்காத என்று சொல்லுகின்ற அதே ஔவை யாராவது உணவுன்னு கேட்டு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் நீ சாப்பிடுங்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, மனப்பான்மையை பக்குவப்படுவதற்காக சொல்லப்பட்ட வழிகாட்டு முறை. நீ போய் மற்றவங்கள்ட்ட கேட்காத, அது தப்பு என்று சோம்பேறிகளை வளர்க்காமல் பொறுப்பானவர்கள் வளர்ப்பதற்காக சொல்லப்பட்ட அறிவுரை. இருந்தாலும் உலகத்தில் பல்வேறு காரணங்களால் வறியவர்களானவர் இருப்பார்கள், கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, உணவு தேவை என்று கேட்பவர் இருப்பாங்க. அப்படி கேட்டால் நீ குரூரமாக மனசாட்சி இல்லாமல் மனதை திருப்பி கொண்டு போகாதே. அப்படி யாராவது, அவன் உண்மையான காரணமாக இருக்கலாம், பொய்யான காரணமாகவும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கூட உணவு வேண்டும் என்று ஒருத்தன் வந்து நின்னா அவனுக்கு உணவளிக்க வேண்டிய உன் கடமை என்பதை நினைவூட்டுகின்றார். அப்போது இருப்பதை பகிர வேண்டும் என்பதுதான் நம் நாட்டிலே சொல்லப்படுகின்ற வழிகாட்டுதலாகும். இதை ஒட்டித்தான் ஐயன் திருவள்ளுவர் இந்த குறளிலே நமக்கு மிக சிறப்பாக வழிகாட்டுகின்றார். வாருங்கள், அந்த குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் என்று இந்த ஈகை அதிகாரத்திலே 229வது குறளை சொல்லுகின்றார். அதாவது இரத்தலின் என்பது பிச்சை கேட்டல், இன்னாது அது தீயது, பிறரிடம் பிச்சை கேட்பது என்பது தீயது, கொடுமையானது. மன்ற என்றால் உறுதியானது. மற்றவங்கள்ட்ட போய் நீ பிச்சை கேட்பது என்பது, உன் வயிறு நிரம்ப வேண்டும் என்பது பிச்சை கேட்பது என்பது தீயது, கொடுமையானது, அது நிச்சயமாக அப்படி தான் உறுதியானு சொல்கிறார். ஆனால் தானே தமியர், தமியர் தனக்காக, தனக்குத்தானே வாழ வேண்டும், உண்ண வேண்டும் என்பதற்காக மீண்டும் 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 அதிகம் பணம் சேர்த்து கொண்டு சுயநலமாக வாழுகின்றவன், அது இதைவிட கொடுமை. அதாவது பிறரிடம் யாசகம் கேட்பது எந்த அளவு கொடுமையோ அதை விட கொடுமையானது யாருக்கும் யாசகம் செய்யாமல், உணவு அளிக்காமல், பகிர்ந்து கொடுக்காமல், உதவி செய்யாமல் தனக்கு 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 என்று சேர்ப்பது மிக கொடுமையானது என்று ஐயன் திருவள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார். இது ஔவை சொன்னதுக்கும் இதுக்கு ஒத்து வருது பாருங்க. பிறரிடம் யாசகம் கேட்பது கொடுமையானது, ஏற்பது இகழ்ச்சி. ஆனால் ஐயமிட்டு ஒன், அப்படி யாரை கேட்டால் கொடுங்கிறார். அதே போல தான் யாசகம் கேட்பது தவறு, ஆனால் யாசகம் கேட்டால் இருப்பவன் கொடுக்க வேண்டும் என்பது கடமை என்று சொல்லுகின்றார். அந்த அளவிலே பகிர்ந்து கொடுத்தால் வாழ்க்கை உயரும் என்பதைத்தான் பாரத நாடு நினைவூட்டுகின்றது. தர்மம் தர்மம் தர்மம். தர்மம் என்பது வாழ்கின்ற வாழ்க்கை முறை மட்டுமல்ல, பிறர் கொடுப்பதும் ஆகும். கொடுத்து சிறந்தவன் தான் பாரத நாட்டில் இருந்த காரணத்தினால்தான் மிக உயர்ந்த சிந்தனை உலக கொடுத்த நாடு பாரத நாடு. அதனால தான் ரிஷிகள் பல பேர் தாங்கள் சூக்தம் எழுதினால் கூட யார் என்ன எழுதினார்கள் என்று எழுதாமல் இயல்பாக கொடுத்து விட்டு சென்றார்கள். இந்த காப்பி ரைட், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்பது நம்ம நாட்டில் கிடையாது. தன்னிடம் இருக்கின்ற சிறந்த விஷயத்தை சமுதாயத்தை கொடுத்து விட்டு இருந்த சூடு அறியாமல் மறைந்தவர்கள் எத்தனையோ பேர். அதனால தான் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உலகத்தை காக்கின்றது, குறிப்பாக பாரத நாட்டை காப்பது கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சித்தர்கள் இந்த பூமி, குறிப்பாக பாரத நாடு
ஆன்மீக பூமியாக இருக்க வேண்டும் என சொல்லி தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சமய சான்றோர்கள் சொல்லுகின்றார்கள். சில துறவிகளை சென்று வழிபட போகும்போது சொல்லுவார்கள், நாங்கள் கண்ணுக்கு தெரியலாம், ஆனால் எங்களை விட இன்னும் உயர்வான நிலையில் இருக்கின்ற பல்வேறு சித்தி ஞானிகள் இந்த நாட்டை காத்தவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போது கொடுத்து கொடுத்து தன்னை உயர்த்தி கொள்வது பாரத நாடு என்பது அறிகின்றோம். அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இந்த ஐயன் திருவள்ளுவர் சொன்ன இதே குரலைத்தான் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய 2வது தலைவராக இருந்த குருஜி என்று மிக மிக மரியாதையோடு சொல்லப்பட்ட மாதவ சதாசிவ கோல்வால்கர் என்பவர் சொல்லுகின்றார். புத்தர் ராஜ பரம்பரையில் வந்தவர். புத்தருடைய அந்த ஞான மேன்மைக்கும் அவருடைய செல்வாக்குக்கும் அவர் இருந்த இடத்தில் அவருக்கு உணவு வந்திருக்கும், பொருள் அவரை சுற்றி இருந்திருக்கும். என்றாலும் தினம் அவர் ஓடியேந்தி பகவதி பிக்ஷாந்தேகி என்று சென்றதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், மக்கள் மத்தியிலே பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மனப்பான்மை மங்கிவிடக்கூடாது என்று நினைவூட்டுவதற்காக அத்தகைய உயர்ந்த ஞானி கூட தினம் தினம் யாசகம் பெற்று உணவை பெற்று உண்டு வந்தார். தன் வயிறு வளர்ப்பதற்காக அல்ல, மக்கள் மத்தியிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த குணம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சமுதாயத்தை வழிகாட்டுவதற்காகத்தான் புத்தர் போன்ற ஞானிகள் எல்லாம் யாசகம் பெற்று உண்டார்கள் என்று சிறப்பாக சொல்லுகின்றார். அந்த வகையில் பகுத்து உண்டு நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். பாரத நாட்டின் மேன்மையை போற்றுவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.